ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான தக்காளி சட்னி தான் ரெடி பண்ண போகிறோம். நார்மலாக தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, வரமிளகாய் நம்ம வச்சு அரைப்போம். இன்றைக்கி நம்ம நார்மலான தக்காளி சட்னி மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான தக்காளி சட்னி ரெடி பண்ண போகிறோம். அதுவும் வெங்காயம் ஆட் பண்ணாமல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நமக்கு சட்னி வேணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு தக்காளி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அதில் நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கடுகு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையை வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ண 2 செகண்ட்லேயே நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். கண்டிப்பாக இந்த சட்னி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.